மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தம்பிதுரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்று சொல்லப்படும் நிலையில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக சார்பாக 2 மாநிலங்களவை இடங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடமும் இன்னொரு இடம் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக சார்பாக தம்பிதுரை போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. பாமக சார்பாக அன்புமணி போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் இருவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தம்பிதுரை. தமிழகத்தில் மாநிலங்களவை எம்பியாக உள்ள தம்பிதுரை, ஜி.கே. வாசன், என்.ஆர். இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, பி. செல்வராசு ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிகிறது. இந்த நிலையில் 6 எம்பிக்களின் காலி இடங்களை நிரப்ப தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன்படி வேட்புமனு தாக்கல் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தாக்கல் செய்ய கடைசி நாளாக இன்று மார்ச் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். தற்போது இருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக சார்பில் 4 எம்பிக்களையும் அதிமுக சார்பில் 2 எம்பிக்களையும் போட்டியின்றி தேர்வு செய்ய முடியும். திமுக தங்களுடைய கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், தேமுதிகவுக்கு தலா ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தம்பிதுரை முன்னாள் மத்திய அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மற்றொரு இடம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மாநிலங்களவை பதவிக்கு பாமக சார்பில் அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேட்புமனுவை அன்புமணியும் தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவில் அங்கம் வகிக்கும் பாமகவை சேர்ந்த அன்புமணியும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், ஏற்கனவே பாமகவை சேர்ந்த அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? நிச்சயமாக தமிழ்நாட்டில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்றைய தினம் அந்த 6 இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில் கிடைக்கும். அதன்படி அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள், அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதிமுக கூட்டணி சார்பில் பாமகவிற்கு அந்த இடமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய தினம் அந்த 2 வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் பாமக சார்பில் அன்புமணி ராஜேஷ் ஆகிய 2 வேட்பாளர்களும் தற்போது அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவையின் கூடுதல் செயலாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் தலைமையில் அவர்கள் அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவர்கள் இருவரும் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பொறுத்த வேண்டுமென்றால் அதிமுக
பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தற்போது உடன் உள்ளனர். அந்த ராஜ்யசபாவை பொறுத்தவரையில் 6 இடங்கள் காலியாகுது. இந்த 6 இடங்களில் 2 இடங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையில், 2 இடங்கள் அதிமுகவிற்கும் 4 இடங்கள் திமுகவிற்கும் கிடைக்கும். அதன்படி இந்த 2 இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் சட்டப்பேரவையில் அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை MP ஆகிறார் அன்புமணி ராமதாஸ். இந்த தேர்தலில் தேர்தலில் போட்டிக்கு வாய்ப்புகள் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதனால போட்டியின்றி தம்பிதுரையும் அன்புமணியும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையில் மொத்தம் 6 ராஜ்யசபாக்கள் காலியாக உள்ளது. இந்த ராஜ்யசபாவிற்கு 6 வேட்பாளர்கள் மற்றும் போட்டியிட்டால் அவர்கள் போட்டியின்றி தாக்கல் செய்யப்படுவார்கள். ராஜ்யசபா வேட்புமனுக்களை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வேட்புமனுக்களை முன்மொழிய வேண்டும், வழிமொழிய வேண்டும் என்ற எண்ணிக்கை உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த முன்மொழிவு வழிமொழிவு இருந்த வேட்பாளர்கள் மட்டுமே அவர்கள் வேட்புமனுக்கள் தானே ஏற்றுக்கொள்ளப்படும். இதன்படி பார்த்தால் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் மன்னன் பத்மராஜன் இல்ல ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஆனால் அவர்கள் வேட்புமனுக்கள் அனைத்தும் நாளைய தினம் வேட்புமனு பரிசீலனையின் போது நிராகரிக்கப்படும். அவர்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படாது. இதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ள அதிமுக சார்பில் தம்பிதுரை, பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவரின் வேட்புமனுவும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட உள்ள திமுக சார்பில் 2 வேட்பாளர்கள், திமுக சார்பில் திருச்சி சிவா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகிய 2 வேட்பாளர்கள், காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள LK சுதீஷ் ஆகிய 4 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பார்த்தால் அந்த பரிந்துரை கடிதம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவு வழிமொழிவு உள்ளிட்ட அந்த வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதன்படி பார்த்தோம் என்றால் 6 இடங்களுக்கு 6 வேட்புமனுக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நாளைய தினம் வேட்புமனுக்கள் பரிசீலனையில் இந்த சுயேட்சையாக தாக்கல் செய்த அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த 6 வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாவார்கள். நாளைய தினம் அந்த வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து இத்தனை பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளதாக அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு வாபஸ் ஆனது முடிந்த பிறகு இவர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவராக அறிவிக்கப்படுவார்கள். அதுவரை இந்த முடிவானது அறிவிக்கப்படாது. வேட்புமனு தாக்கல் முடிந்து 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டவராக அறிவிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இங்கு வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்வார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த 6 பேர், அதாவது தம்பிதுரை, அன்புமணி ராமதாஸ், திருச்சி சிவா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கிறிஸ்டோபர் திலக் மற்றும் LK சுதீஷ் இவர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.